எங்க பாரு இந்த மாம்பழம் பாயசத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி நம்மளும் மாம்பழம் பாயசம் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு 2 டம்ளர், சின்ன டம்ளர் 2 டம்ளர் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டிக்கலாம். வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பண்ணிப்பாங்க. அருமையா இருக்கும் மாம்பழம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன்ல நல்லா சுரண்டி போட்டீங்களா அப்பதான் கரெக்டா வரும். மாதிரி சுரண்டி போட்டுக்கோங்க. ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகணும், லைட்டா வேகணும். மாம்பழத்தை இன்னும் கொஞ்சம் அறுத்துக்கலாம். 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. 2 மாம்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜவ்வரிசி எடுத்துட்டு வடிகட்டணும். ஜவ்வரிசி வந்துருச்சு. எல்லாம் மாம்பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன்னு லைட்டா ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால சர்க்கரை போட்டுக்கலாம். மிக்சியில் அடிச்சு எடுத்தா திரும்ப இந்த மாதிரி ஆகும். ஜவ்வரிசியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினீங்களா அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை நாங்கள் கொஞ்சம் சூடாகவே அப்படியே போட்டோம். நீங்கள் ஜவ்வரிசியை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. முன்னாடியே வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்களா, ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் அந்த மேங்கோ மிக்ஸ் அரைச்சதை எடுத்து கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு கொஞ்சம் சூடாகவே இருக்கும். நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்தீங்களா தான் ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஆற விட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்களா பால் ஒரு 1/2 லிட்டர் பால் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மேலாக்க ஊற்றி அப்படியே மிக்சிங் பண்ணி எடுத்தீங்களா நம்மளோட பாயாசம் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் அதிகமா வேணும்னா கொஞ்சம் வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் லைட்டா தூவி விட்டுக்கோங்க. வெல்லம் தூவி விட்டீங்களா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். அவ்வளவுதான். டாடா பாய் பாய். இந்த மாங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அது பிடிக்கும் போது வெளியே பிடிக்கும் போது அது கடிச்சுக்கணும் போது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். பாய் பாய். வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். இதுதான் மாங்காய் பழ பாயாசம். டாடா பாய் பாய்.